ஹாய் காய்ஸ், நாங்க தான் உங்க ஜிகே மெமரிஸ். இன்னைக்கு வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மளுக்கு கமெண்ட்ல கேட்டுட்டே இருக்க ஒரு மெஜாரிட்டியான ஒரு வீடியோ தான் நாங்க எடுத்திருக்கோம். இப்போ நாங்க ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு ரீல்ஸ் கூட பண்ணிட்டு போனாங்க. ஆல்ரெடி கோயில இருந்து வந்தோம். சரி, ஓகே, ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எப்படியே கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டின் அண்ட் ஆன்சர். கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணாரு மேடம். இப்போ வந்துட்டு 2 ஹார்ஸ் உட்காந்து திடீர்னு தான் சரி நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து போட்டது. ஓகேவா? எல்லாரும் மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चंस எல்லாமே இருக்கு. சோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே गाइस, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் தான் क्वेश्चन எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். சோ நான் தான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்பேன். அவங்களுமே ப்ரிப்பேர் பண்ண சொன்னேன். ஆனா இது ரொம்ப லென்த்தியா போகும், வேணாம், ஒரே 10 क्वेश्चन நான் எடுத்துறேன். அதுல இருந்து நான் ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட கேட்கறேன், நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அதே क्वेश्चन நீங்க ரிப்பீட்டடா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணிருக்கோம். சோ நான் 1 by 1 உங்கள்ட்ட क्वेश्चन கேட்பேன், அவங்க எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. சரி, நானுமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். சோ எங்களுக்குள்ள இருக்கிற சில விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்றோம். நீங்களுமே நாங்க எப்படி எல்லாம் क्वेश्चंस வச்சு பேசி அதுக்கான பதில எப்படி சொல்றோம் அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே, ரெடியா? ரெடி ஆயிடுச்சு. क्वेश्चन எல்லாம் பார்க்க கூடாது. நானே என்ன கேப்பேன் மாட்டேன், உன்னை கொண்டு விடுவேன் நானு. ஓகே, ரெடி? முடியுது. ரெடியா? ரெடி ரெடி ரெடி. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ஓகேவா, என்ன பத்தி என்ன நினைச்சீங்க? அப்படி நினைக்கும் போது எந்த விஷயம் உங்களுக்கு என்கிட்ட பிடிச்சிச்சு? क्वेश्चन எல்லாம் கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்ன மீட் பண்ணும்போது என்ன பத்தி என்ன நினைச்சீங்க? அப்படி அப்படி ஒரு விஷயம் நினைச்சிருப்பீங்கல்ல, அது எந்த விஷயம் எனக்கு ரொம்ப என்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? நான் ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது என்னோட ப்ராப்ளம் எல்லாமே நீ உன்னோட ப்ராப்ளம் மாதிரி அதை எடுத்துக்கிட்ட. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறமேட்டு தான் வந்து என்னை கேர் பண்ற விதமும் சரி. நான் ஃபர்ஸ்ட் உன்னை பார்க்கும்போதே அப்ப நான் அழுதுட்டு தான் இருந்தேன். நீ என்னை பார்க்கும்போது நான் அழுதோடனே நீ அழுத. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்புறமேட்டுக்கா வந்து அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சி. நான் அழும்போது என்னோட கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு உங்கள்கிட்ட அழுதேன். அந்த அழுகையை புரிஞ்சு நான் அழுகும் போதே நீ அழுதுட்டு இருந்த. ஏன் நீ அழுகுறன்னு கேட்டோடனே, இல்ல நீங்க அழுகுது எனக்கு கஷ்டமா இருக்கு, சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாம் நல்லா ஆகும், சரியா போகும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது லைஃப் லாங் நம்மளுக்கு இந்த வாய்ஸும் இந்த ஒரு ஹோப்பும் நம்மளுக்கு கேட்டுட்டே இருக்கணும்னு நினைச்சேன். நான் வந்து உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது எனக்கு உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்களை வீடியோஸ் எல்லாமே பார்த்திருக்கேன். நான் பார்த்த வரைக்கும், நான் அதாவது ஆன் கேமரால உங்களை நான் பார்த்த வரைக்கும் நீங்க பயங்கர ரகடு, ரொம்ப ஒரு மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன். ஆனா நான் ஆன் கேமரா இல்லாம ஆஃப் கேமரால நான் உங்களை மீட் பண்ணும்போது, நம்ம பார்த்த கவியா இது நம்ம அப்படி ஒரு இதுல பார்த்துட்டு இங்க இப்படி வந்து இங்க இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்போ உங்களை பத்தி நினைச்ச விஷயம் அதுதான். நீங்க ரகட் நினைச்சா, ஆனா நீங்க ரகட் கிடையாது, கவி எவ்வளவு கேரிங் அப்படிங்கறத நான் ஆஃப் கேமரால பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். உங்கள்ட்ட பிடிச்ச விஷயமும் அது ஒண்ணுதான். உங்களோட கேரிங் தான் எனக்கு உங்கள்ட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். சூப்பர் சூப்பர். ஓகேவா? சரி, ஓகே, நான் நெக்ஸ்ட் क्वेश्चन கேக்குறேன். நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வெளியே போனோம் அப்படின்னா எங்க போகணும்னு நினைப்பீங்க? அதாவது ஒரு டூர் மாதிரி, ஒரு அவுட்டிங் மாதிரி எங்கேயாவது போகணும்னா எங்க போகணும்? அப்படின்னா நம்ம எங்க போகணும் அப்படின்னா, நான் ஒரு விஷயம் யோசிச்சிருக்கேன். நான் சொல்லியிருக்கேனா இல்லையான்னு தெரியல. நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து, கடவுளே நான் சொல்றது நான் நினைச்சு சொல்லக்கூடாது. நீ சொல்றது என்னன்னு எனக்கு தெரியும். நம்ம எப்பவுமே டிஸ்கஸ் பண்றது. அதுவும் இல்லாத எனக்கு ஒரு பிளேஸ் பிடிக்கும் அப்படின்னா, இந்த இந்தோனேஷியா தெரியுமா? அங்க வந்து டென்ட் போட்டு ஒரு ஒரு இது இருக்கும். சின்ன சின்னதா டென்ட் மாதிரி போட்டு அதுல வந்து 1 வீக்கோ 1 மந்தோ வந்து ஒரு இடம் இருக்கும். நம்ம அதை வந்து சூஸ் பண்ணிட்டு அங்க போயிட்டு டென்ட் போட்டு இருக்கலாம். ஃபுல்லா நேச்சுரலா தான் இருக்கும். நம்ம சுத்தி ஒரு காடு தான் வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட அது காடு மாதிரி தான் இருக்கும். டென்ட்டையும் போட்டு இருக்கலாம். இன்னொன்னு சின்ன கேரவன் மாதிரி இருக்கும், அதையும் குடுக்கலாம்.
அங்க எப்பவுமே அந்த மழை பெஞ்சுக்கிட்டு அந்த சீசன் மாதிரியே இருக்கும். ஒரு மாதிரி மூடி சீசனாவே இருக்கும், வெயிலே அடிக்காது. அந்த மாதிரி ஒரு சீசன், சுத்தி மரம் செடி. கேரவன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நமக்கு நேச்சுரல் இருக்கிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. நம்ம உள்ள இருந்து வெளியில பார்க்கலாம், ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்க உள்ள இருக்கிறவங்க தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு கேரவன் இருக்குது. அதுல போயிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஆச்சும் போயிட்டு ஸ்டே பண்ணி, நீயும் நானும் எதை பத்தி நினைக்காம யோசிக்காம சந்தோஷமா இருக்கணும், அந்த பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு ஆசை. அந்த பிளேஸ் நேம் எனக்கு தெரியல, பட் ஆனா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து எங்க போயிருக்கீங்கன்னா அந்த கேம்புக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேம்ப் வந்து நிறைய பேர், அந்த ஒரு டைமிங் இருக்கு, ஒரு ஃபெஸ்டிவல் டைம் மாதிரி அங்க இருக்கு. அப்போ வந்து அந்த நிறைய பேர் வந்து ஸ்டே பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட ஒரு ஊரே ஸ்டே பண்ணுவாங்க, அவ்வளவு பெரிய இடம் இருக்கும். அங்க போகணும்னு எனக்கு ஆசை. எல்லா ஒரு இதுலயும் அப்போ வந்து லைட் எரியும், அது நல்லா இருக்கும். கேம்ப்லயுமே லைட் எரியும், சூப்பரா இருக்கும். அந்த இது கூட நைட் டைம் வந்து அந்த மாதிரி ஃபன் பண்றதுக்கும் அங்க ஒரு நல்ல டான்ஸ் கிளப் இல்ல, அந்த ஃபயர் எல்லாம் வச்சு நல்லா சூப்பரா இருக்கும். நிறைய பேர் அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆவாங்க. அங்க போனோம்னா அதான் இடம் நேம் வந்துச்சு, இந்தோனேஷியா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அங்க, அவங்களும் வந்து டாம் பாய் தான். அவங்க வந்து என்கிட்ட பேசுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸா நாங்க பேசிப்போம். இங்கிலீஷ் தான், இங்கிலீஷ்லயே பேசிப்போம். எனக்கு ஒரு அளவு தான் புரியும். புரியலன்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் தமிழ்னு சொன்னதுனால எனக்கு அவங்க தமிழ்ல டைப் பண்ணி அனுப்புவாங்க, பேசி அந்த தமிழ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவாங்க. நான் என்ன பண்ணுவேன், அவங்களுடைய லாங்குவேஜ் என்னன்னு இந்தோனேஷியன் போய் கிளிக் பண்ணி அந்த லாங்குவேஜ் செட் பண்ணி அவங்க பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டு இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு நம்ம 2 பேர் சேர்ந்து எங்காவது போனோம் அப்படின்னா உங்களுக்கு இந்தோனேஷியா போகணும், அந்த கேம்ப் பிடிக்கும். ஏன்னா அவங்க அந்த கேம்ப் போயிட்டு எனக்கு வீடியோ கால் எல்லாம் பண்ணுவாங்களா, அப்ப எனக்கு அவங்க பண்றது, குக் பண்ணி சாப்பிடுறது எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது அங்க போகணும் அப்படின்னு எனக்கு ஆசை. எனக்கு உங்ககிட்ட நம்ம 2 பேர் சேர்ந்து போகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுது. எனக்கு ஆக்ரா போகணும், ஆக்ரால போய் தாஜ்மஹால் பார்க்கணும் அப்படிங்கறது என்னோட பெரிய ஆசை. கண்டிப்பா ஒரு நாள் சீக்கிரமாவே நானும் கவியும் போயிடுவோம். அது பெரிய ஆசைலாம் இல்ல, அவங்க ரீசன்ட் டைம்ல தான் அந்த ஆசை கூட வந்துச்சு. இல்ல, தாஜ்மஹால் போகணுங்கிறது ஆசை, ஆனா அது பெரிய விஷயமா எடுத்துக்கல. கவிகிட்ட வந்ததுக்கு அப்புறம் அது இன்னும் அதிகமா பெரிய ஆசை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பா நானும் கவியும் ஆக்ராக்கு தாஜ்மஹால் பார்க்க போவோம். அதையுமே கூடிய சீக்கிரம் நீங்க vlogல பாப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन கவி. அது ஃளைட்ல தான் போவோம், ஆக்ரா போவோம். ஃளைட்டா? ஆமா, நீ கேட்டதே இந்த மாதிரி ஒரு வாட்டி ஃளைட்ல போகணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு ஃளைட்ல போகணும்னு ஆசை கவி, ஆனா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம ஃளைட்ல போவோமா? நெக்ஸ்ட் டைம் ஃளைட்ல போயிடலாம். கேவலமான சிச்சுவேஷனே இருக்கேன், இப்போ ஓரளவுக்கு நம்ம நல்லா தான் இருக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் கூட ஃளைட்ல போய்க்கலாம். நம்ம வந்து ட்ரெயின்ல போனோம் அப்படிங்கிறதா, ஏன்னா ஃளைட்ல வந்து நம்ம கொஞ்ச நேரத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க, அதுக்கு அவ்வளவு போகணும். ஆனா ட்ரெயின்னா ஒரு 1 வீக்காவது ஆகும் நம்ம ஆக்ரா போறதுக்கு. அந்த 1 வாரம் டிராவல் வந்து செம்மையா இருக்கும். லாங் டிரைவ் ரொம்ப பிடிக்கும், அதுக்காக ஒரு வாரம் டிராவல் பண்ணி ஆக்ரா போறோம். ஓகே ஓகே, மட்டும் ஒரு நெக்ஸ்ட் क्वेश्चन. உன்னையே மூடிடுச்சு அந்த நோட்டு. இது ஸ்ரீராமா ஜெயம்மா எழுதுவாங்க நோட்டு, கொஸ்டின் எழுதி வச்சிருக்காரு. கேக்குதா? நான் ஒரு விஷயம் பண்ணிருப்பேன், ஓகேவா? அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இப்ப சின்ன சின்ன விஷயம் ஏதோ ஒண்ணு பண்றேன், அது உங்களுக்கு பர்சனலா பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்ச விஷயத்த என்ன வந்து லவ் பண்ணிட்டே இருப்பீங்க அந்த விஷயத்துக்காக. என்ன விஷயம்? புரியல, இன்னொரு சொல்லுங்க. நான் ஒரு விஷயம் பண்ணிருப்பேன், அது உங்களுக்கு பர்சனலா எனக்கே தெரியாம உங்களுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கும், ஓகேவா? அத நான் வந்து எப்படா பண்ணுவேன், அவன் அந்த விஷயம் பண்ணா நமக்கு பிடிக்குமே, அந்த விஷயத்த எப்ப திரும்ப ரிப்பீட்டடா நம்மகிட்ட பண்ணுவா அப்படின்னு எதை நினைச்சு கேட்பீங்க? ஏதோ ஒரு விஷயம் பண்றீங்க, அது என்ன வந்து உங்களை அதிகமா நேசிக்க வைக்கும், அது எப்படா பண்ணுவாங்கன்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க திரும்ப அந்த அவ எப்ப அதை பண்ணுவா அப்படின்னு? புரிஞ்சுல? புரிஞ்சு. அது வந்து என்னன்னா, எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் லைஃப்ல, எனக்கு இது இருந்தா நான் எதை வேணாலும் பண்ணிடுவேன் அப்படின்ற விஷயம். அது நான் தூங்கி எழுந்து உடனே எனக்கு சில நாட்கள் கொடுத்துருக்கேன், பல நாட்கள் இல்ல, சில நாட்கள் கொடுத்துருக்காங்க. அது வந்து எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு இன்னும் வேணும். சில டைம் அவங்களே வந்து
நான் மறந்துட்டேன் அப்படின்னாலும் வாலண்டரியா என்னடா வரலையா வேணாவா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரிப்பீட்டடா எப்ப பண்ணுவீங்க அப்படின்னு ஆமா எதிர்பார்க்கறீங்க. இருக்கும். ஓ கவி. நான் சொன்னதில்ல இது நாள் வரைக்கும் சொல்றேன். ஏன்னா நான் சில டைம் என்ன பண்ணுவேன், ரொம்ப லேட்டா தான் எழுந்துப்பேன். லேட்டா எழுந்துப்போம், சீக்கிரமா எழுந்துப்போம். ஒரு சில டைம் அவங்களுக்கு மட்டும் தான் எழுந்துப்பேன். அப்படிலாம் இருந்தாலுமே அவங்க எப்ப எழுந்தாலும் என்னை கூப்பிட்டு அது எனக்கு குடுத்துட்டு தான் அடுத்த வேலை செய்வாங்க. அது என்னன்னா, என்னன்னு யாருன்னா கெஸ் பண்ணீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல பண்ணுங்க. சரி ஓகே. எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா எது அப்படின்னா நீங்க வந்து எனக்கு ரீசன்ட் டேஸ்ல எனக்கு சாப்பாடு ஊட்டி வருது இல்ல, பிளஸ் வந்து எனக்கு நீங்க சமைச்சு கொடுக்கறது இல்ல. இந்த ரெண்டு விஷயமும் சமைச்சுலாம் குடுக்குறேன். சமைச்சு கொடுக்கறது மீன்ஸ் நீங்க என்கிட்ட வந்து நான் உங்கள்ட்ட ரொம்ப ஆசைப்பட்டு எதிர்பார்த்த விஷயம் வந்து நீங்க எனக்கு சமைப்பீங்க. எனக்கே தெரியாது. சமைச்சிட்டு நான் தூங்கிட்டு இருப்பேன். என்னை எழுப்பி உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு திரும்ப மறுபடியும் அப்படியே உட்கார்ந்த இடத்துலயே கையெல்லாம் கழுவி விட்டு திரும்ப என்ன படுக்க வச்சிருவீங்க. ஓகேவா? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம்லாம் என் லைஃப்ல நடந்திருக்கு இவங்க கிட்ட. அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். திரும்ப எப்படா ஒரு அந்த அந்த விஷயம் மறுபடியும் என்ன வந்து இவங்க சமைச்சு இவங்க கையால் இவங்க எப்ப ஊட்டி விடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் எண்ணிட்டு இருக்கேன். இல்ல அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல. நீங்க ஆனா அங்க நான் சொல்லி கேட்கறதை விட நீங்களா அதை பண்ணணும். ஏன்னா நான் சொல்லாமலே நீங்க பண்ண இல்ல விஷயம் எனக்கு ரீசன்ட் டைம்ல உங்களுக்கு ஊட்டி விடுறேன். அப்ப என்ன சொல்றீங்கன்னா எனக்கு பிடிக்கல, வயிறு ஃபுல்லா இருக்குது அப்படி இப்படின்னீங்கன்னா நம்ம இரிட்டேட்டா இருக்கு. நம்ம ஊட்டி விடுறாங்க ஒரு மதிப்பே இல்லைன்னா நம்ம ஏன் அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆகுது. நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நிறையவே சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா, நீங்க நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தியா இல்ல. எனக்கு எதனா ஒண்ணுன்னா என்ன அட்லீஸ்ட் தூக்கம் வச்சு முடியாது. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு கை கொடுக்கறதுக்காச்சும் நீங்க கொஞ்சம் ஹெல்த்தா இருக்கணும். அதனால தான் வீட்ல வந்து நட்ஸ்லாம் வாங்கணும். அப்புறம் என்னது இந்த கொண்டக்கடலை, ஓட்ஸ், கொண்டக்கடலை, டேட்ஸு, பிளாக் கிரேப்ஸு. அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் அந்த கடையில லாஸ்ட் ஒரே ஒரு பிளாக் கிரேப்ஸ் நம்மளுக்குன்னு இருந்துச்சு. நிறைய பேர் அது இல்லாதே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஸ்டாக்ல இருந்து எடுத்து வந்து 1, 2 கொடுத்துட்டு போறாங்க. அது மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயமே லக்கா இருக்குது. எந்த விஷயம் ஃபாலோ பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. அந்த மாதிரி காலையில எழுந்து நீங்க நீங்க உங்களை எவ்வளோ இது பண்ணலாம். இப்பெல்லாம் நம்ம முன்னாடி மாதிரி கூட நைட் ஒர்க்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நீங்களா எடுத்துக்கிறது தான் டைம். தூக்கம் வரல அப்படின்ட்டு நீங்களா செல் எடுத்து வச்சுக்கிறது. அது மாதிரிலாம் இருக்காதீங்க. எந்த செல்ல பத்தின வேலையா இருந்தாலும் பகல்ல முடிச்சுட்டு நைட்டு உங்களோட ஹெல்த்தை மட்டும் பாருங்க. நீ தூங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நைட் ரைட் போகும்போதெல்லாம் நீங்க தூங்காம இருக்கக்கூடாது. ஃபிக்ஸ் ஜாஸ்தியா வரும் அப்படின்றாங்க. நான் எப்ப எடுத்து பார்த்தாலும் அந்த ஃபோன் ஒன்று தான் பண்றது. இப்பதான் ஏதோ 2 நாள் படுத்து தூங்க கத்துக்கிறேன். அது கூட உன்னை தாண்டி நீ டயர்டா இருந்தா மட்டும்தான் நீ சீக்கிரம் தூங்குது. சரி ஓகே. நான் சொல்றேன் உன்னோட ஒர்க் உனக்கு முக்கியம் தான். பட் ஆனா இப்போ உன்னோட ஒர்க் இப்போ கொஞ்சம் ஷெட்யூல்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால நீ அதை எப்போனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? பகல்ல கூட நீங்க அதை பண்ணிக்கலாம். எவ்வளவு இருந்தாலும் நீங்க பகல்லே முடிச்சிருங்கன்ற செல்லு ஒர்க்லாம். அதிகமா கண்ணு பார்க்காதீங்க. கண்ணு கொஞ்சம் பவுன்சியா வைங்க. கண்ணு அப்படியே உள்ள போயிடுது. ஏதோ செத்தவங்க கண்ணு இருக்குல்ல அந்த மாதிரி. உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். நானா என் கண்ணை வெளியே தள்ளாம உள்ள தள்ளிட்டு இருக்கேன். அது உள்ளதான் இருக்குது. இல்ல நீங்க நம்ம குண்டானு கேக்குறீங்களா நியூஸ் கிட்ட அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆனா குண்டாவதுக்கு நம்ம ஸ்டெப் எடுக்கணும். நாய் திட்டா போதும். இந்த சொந்த செலவுல சூழ்நிலை வச்சுக்கோங்க. இந்த சும்மா இருந்தவங்க கொஸ்டின் ஆன்சர் கேட்கறேன் நான் உடனே சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு நான் வாங்கி கட்டிக்கிறேன். இல்ல இல்ல ஆக்சுவலி அது எப்படி சொல்றதுன்னா, நான் சொன்னது எல்லாமே உனக்கு நல்லதுதான். அது நீ யோசிச்சனாலே உனக்கே தெரியும். சரி ஓகே நான் பண்றேன். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்னொன்னு எக்கு டெய்லி உங்களை சாப்பிட சொல்லுங்க. டெய்லி 2 எக்கு சாப்பிடுங்க. அந்த கொண்டக்கடையில அவிச்சு அது மீன் ஊற வச்சு சாப்பிடுவாங்க கொஞ்சம் அது சாப்பிடுங்க. பாதாம் ஊற வச்சு சாப்பிடுங்க. பிளாக் கிரேப்ஸ் ஊற வச்சு சாப்பிடுங்க. 2 நாள் நல்லா பண்ணாங்க. அதுக்குள்ள என்னமோ வந்துருச்சு. இல்ல நான் ரெகுலரா எப்பவுமே அதெல்லாம் ஃபாலோ பண்றதுதான். டெய்லியுமே அதை எடுத்துப்பேன். ஆனா இப்போ ரீசன்டா அதை நான் எடுத்துக்கிறது இல்ல. எல்லாம் இருக்கு. இது 2 இல்லாமலே பேர் மட்டும்தான் இருக்கும். குழந்தை கிடையாது, குட்டி கிடையாது. என்னது வேலைக்கு போயிட்டு அவசர அவசரமா போயிட்டு அவசர அவசரமா வரணும் அதெல்லாம் இல்ல. ஆன்லைன்ல நீ எடுத்து வச்சனா நீ பாட்டுன்னு இருக்க போற. அவ்வளவுதான் மேட்ரு. அது உனக்கா சில விஷயம் தெரியுது. சரி ஓகே நான் கண்டிப்பா மறுபடியும் அதெல்லாம் ஃபாலோ பண்றேன். நெக்ஸ்ட் क्वेश्चन கேட்கலாமா? அதெல்லாம் நானு ஒரு இதுல சார்ட்லயே எழுதி ஒட்டி ஒட்டி அங்கங்க என்னென்ன வேணும்ன்றதெல்லாம் ஒட்டலான்றேன்னு இருக்கேன். அப்பயாச்சும் உங்களுக்கு படிச்சு படிச்சு அவங்களுக்கு அது மைண்ட் செட் ஆகுதா அப்படின்னு பாக்கலாம். ஏன்னா எனக்கு சில விஷயம் நான் தனிமையில ஃபர்ஸ்ட் சென்னைக்கு வந்த புதுசுல என் வீட்டை சுத்தி ஒரே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்க பிரிண்ட்டுங்க தான் அதிகமா இருக்கும். நான் படுக்கிற இடத்துல எழுந்தா ஒரு வசனம் படிப்பேன். அந்த மாதிரியே இருப்பேன் நான்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டா கேளுங்க ஃபாஸ்டா கேளுங்க, டைம் போயிட்டே இருக்கு. தூக்கம் வருது எனக்கு. தூக்கம் வரும் உங்களுக்கு. இங்க பாருங்க, ஏய் கொஸ்டின் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு தான் தெரியும். யாரு? ஓகேவா? சரி ஓகே, நம்மளோட ஸ்டோரி இருக்குல்ல, நம்மளோட ஃபீலிங்ஸ், நம்மளோட விஷயம், ஓகேவா? நம்மளோட ஸ்டோரி இருக்குல்ல, நம்மளோட ஸ்டோரிய வந்து ஒரு மூவியா எடுக்கிறாங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான மூவியா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. மூவி ஒரு ஸ்டோரி எடுத்தா அந்த படம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னா அது என்ன படம்? ரீசன்ட் டைம்ல நம்ம மாமன் படம் நானுமே கெஸ் பண்ணேன், எனக்கான ஆன்சருமே அதுதான். சரி சொல்லுங்க. அந்த மாமன் மூவில ஒரு தங்கம்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும், பாத்துருக்கீங்களான்னு தெரியல, லாஸ்ட்ல செத்துருவாங்க அவங்க. தங்கம்மா? பொண்ணா? கோல்டுல தான், கோல்டன் நேம்ல தான் ஒரு நேம் வரும். அந்த கேரக்டர் வந்து 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ரொம்ப ராஜ்கிரண் சாரும் பிளஸ் வந்து அந்த மேமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நடிச்சிருப்பாங்க. ரொம்ப அந்நியமா இருப்பாங்க. லாஸ்ட்ல வந்து அந்த ஒய்ஃப் கேரக்டர் வந்து இறந்துருவாங்க. இறந்த ஒரு சில நாட்கள்லயே ராஜ்கிரண் சாருமே இறந்துருவாங்க. அது இல்லாம அந்த மாமன் மூவி வந்து ஆரம்பிச்சதுல இருந்து எண்டிங் வரைக்குமே எங்க லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சு, நாங்க எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அது எல்லாமே அதுல இருக்கு. அந்த மூவி தான் நானுமே நினைச்சேன். சரி அதே மூவி தான் இவங்க நினைச்சிருக்காங்க. மாமன் மூவி பார்த்துட்டு நான் ரிட்டன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஒரே அழுகாட்சியோட தான் நாங்க வீட்டுக்கு வந்தோம். அந்த அளவுக்கு ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆன மூவி அது. ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு இந்த மூவி. அவங்க வந்து சூரிய வந்து அந்த மேம் வந்து கூப்பிடும் போது எப்படி எல்லாம் கூப்பிடுவாங்களோ அதெல்லாம் நான் இவங்க எப்படி கூப்பிடுவேன். நான் என்ன கூப்பிட்டனோ அதான் அவங்க கூப்பிட்டாங்க. அவங்க திரும்ப பதிலுக்கு என்னங்க செய்வாங்களோ அதான் நாங்களுமே இங்க செஞ்சிருக்கோம். சிவா ஒரு படத்தை நாங்க எங்களோட ஸ்டோரி போய் ஒரு படமா பார்த்துட்டு அப்படி வந்துட்டோம். சோ அந்த படம் தான் மாமன். சோ அதுக்கான ஆன்சர் மாமன். ஓகே, நான் கெஸ் பண்ணதுமே நீங்களும் கெஸ் பண்ணிருக்கீங்க. அப்ரிஷியேட். ஓகே, சொல்லு. அதான் சொல்லிட்டேனே. நான் இப்பதான் எதுக்கு மூஞ்சி ஊனா மூஞ்சாண்டு டே வச்சு உட்காந்துக்கிறேன். நான் எவ்வளவு ஆசையா உங்கள்கிட்ட உட்காந்து கொஸ்டின் எல்லாம் கேட்கலான்னு உட்காந்துருக்கிறேன். ஏதோ ரொம்ப வலுக்கட்டாயமா புடிச்சு உட்கார வச்ச மாதிரி இருக்கு இவங்க பண்றது. நான் எவ்வளவு ஆசையா எவ்வளவு இன்ட்ரெஸ்டோட சரி என்ன சொல்லுவேன். மத்த பிளாக் தான் நீங்க சொல்றீங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பேன். क्वेश्चन ஆன்சருக்கு நான் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி தான் உட்கார்றேன். நானே ஒவ்வொரு கேள்விக்கும் நீ எப்படி எல்லாம் பதில் சொல்லுவ அப்படின்னு நினைச்சு எவ்வளவு ஆசையா உட்கார்ந்துருக்கேன். சொல்லிட்டு தான் இருக்கு, இப்ப வாயா மூடிட்டு கிடக்குறேன். சொல்லிட்டு தான் இருக்கு. பட் ஆனா எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா நீ எதுவும் பேசுறா இன்ட்ரெஸ்டா இருக்கும். சொல்றி, இந்த விளாகுக்கு நான் என்னையே எடுத்து அடிச்சுக்கலாம். செருப்பு வெளில இருக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் இப்ப நம்ம வந்து 5th ஓகேவா 5வது क्वेश्चन நான் உங்கள்ட்ட கேட்க போறேன். சொல்லுங்க. ஓகே கேக்குதா? உங்க லைஃப்லயே நீங்க ரொம்ப ப்ரௌடா நினைச்ச விஷயம் எது? உங்க லைஃப்ல ஒரு விஷயம் நீங்க பண்ணிருப்பீங்க, அதை நினைச்சு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணிருப்பீங்க. அப்படி ப்ரௌடா ஃபீல் பண்ணும்போது அதெல்லாம் எப்படி சரி செஞ்சீங்க இந்த சொசைட்டில? நான் என்ன நினைச்சு ப்ரௌடா ஃபீல் பண்ற விஷயம் என்னன்னா, நான் இது வரைக்கும் யாரையும் ஏமாத்தல. அந்த ஒரு விஷயத்துக்கு நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணேன். அதை எப்படி சரி செஞ்சுக்கிட்டீங்க? நான் அதை எப்படி சரி செஞ்சுக்கிட்டேன், நான் வந்து எப்படின்னா சில விஷயத்துல நான் கரெக்டா தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி எதை நீங்க ப்ரௌடா ஃபீல் பண்றீங்கறத சொல்லிட்டீங்க. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? யாரையும் நான் ஏமாத்தல, அதுதான் நான் இப்போ வரைக்கும் என் வாழ்க்கையில நான் ப்ரௌடா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்கல்ல, அதை எப்படி நீங்க சரி செஞ்சுக்கிட்டீங்க? யாரையும் ஏமாத்தல அப்படிங்கறத எப்படி நீங்க சரி செஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்க. அதுக்கு என் மனசாட்சி தான் அதுக்கு. நம்ம வந்து அதுக்கு யாரையும் நம்ம கூப்பிட்டு இவங்க கிட்ட நாயத்தையும் அவங்க கிட்ட நாயத்தையும் இவங்க கிட்ட கேட்டுக்கணும் அப்படிலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்குமே நான் என் விஷயத்துல கரெக்டா தான் இருக்கேன். யாரையும் ஏமாத்த கூடாதுன்றது மைண்ட் செட். ஏன்னா ஏமாந்த எனக்கு தெரியும் ஏமாத்தத்தோட வலி எவ்வளோன்னு. அதனால நான் வந்து யாரையும் ஏமாத்த கூடாது, நம்மளால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுவோம், இல்லைன்னா இல்லப்பா அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுக்கிற கேரக்டர். அதுவும் நீ என் லைஃப்ல வந்ததுல இருந்து நான் யோசிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம ஹெல்ப்புமே யாருக்குமே போய் பண்ணக்கூடாது அப்படின்றதுமே யோசிக்கிறேன். தேர்ட் பர்சன் லைஃப்ல கூப்பிட்டு வரக்கூடாது. எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன் நான். அதுக்குதான் இப்போ ஜென்ஸுங்க யாரா இருக்காங்கல்ல, ஃபேமிலியா பேசலாம். நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கோம்,
ஜென்ஸை வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நினைச்சு நம்ம பேச ஆரம்பிக்கும் போது எப்படிதான் இருந்தாலும் உங்களுக்கு சமீபத்திலே ஒன்று நடந்துச்சு பார்த்தீங்களா, ஃப்ரெண்டுன்னு சொல்லி அத சொல்ல சொன்னதுக்கு அவன் எப்படி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணானே, அந்த இருந்து நான் பயப்படுறேன். நம்ம தேர்ட் பர்சன் கூட யாரையும் வேணாம், நம்ம ஏன் நம்ம யார்கிட்டயும் பேசணும். நீங்களே என்ன சொல்வீங்க என்கிட்ட, டேய் நம்ம ரெண்டு பேரும் தான் நம்ம ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிக்கணும், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியா இருந்துக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் அம்மா அப்பாவா இருந்துக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் வந்து நம்மள ஃபன் பண்ணிக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். அதனாலதான் நம்ம டீ கடையில இருந்து எங்க போனாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா போறோம். நானும் உன்னை விட்டு போனதில்லை, நீயும் என்னை விட்டு போனதில்லை. ஸோ இந்த லைஃப்மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்குன்னா எனக்கு நீ அவ்வளவுதான். அதுக்குதான் நான் எந்த சில காலைல கூட ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஃபீல் பண்ணீங்க. அது பட் ஆனா இப்படிதான் நடக்கணும்னு சில விஷயம் நடந்துச்சு. அதை நான் சொன்னது கூட நீங்க என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. அதனால ஓகே அப்ப எதுவும் இது பண்ணல. ஆனா காலைல ரொம்ப ரியாக்ஷன் ஓவரா இருந்துச்சு. இதுதான் எனக்கு தெரியும். நான் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாவும் சொல்லிட்டேன். என்னோட பெஸ்ட் ஐ மீன் என்னோட எப்படி சொல்றது, பெஸ்ட் ஃப்ரெண்டு பெஸ்டியாகவும் நினைச்சிட்டேன், என்னோட லைஃப் பார்ட்னருக்காகவும் நினைச்சிட்டேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாகவும் நினைச்சிட்டேன், என்னோட அம்மா யார் யார் எந்தெந்த ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கோ எல்லாமே நினைச்சு நான் வந்து அதையே ஷேர் பண்ணேன். அப்போ நீங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ற ஒரே விஷயம் நீங்க இந்த நாள் வரைக்கும் யாரையும் ஏமாத்தாம இருக்கீங்க. ஏன்னா அந்த ஏமாத்துறதுக்கான வழி அப்படி இருக்கும். அதை நம்ம கொடுக்காம இருந்துடலாம் அப்படின்ட்டு நான் ஒதுங்கி இருக்கேன். நான் வந்து இது வரைக்கும் என் லைஃப்ல ரொம்ப ப்ரௌடா நினைச்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இத்தனை வருஷம் இந்த 24 இயர்ஸ் தான் இந்த சொசைட்டில நான் சர்வே பண்ணது மட்டுமே தான் நான் என்னோட லைஃப்ல நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ஏன்னா அதுல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. என்னோட பாஸ்ட் லைஃப்லயும் சரி, இப்போ நடந்துட்டு இருந்த சில விஷயங்களும் சரி, நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அது எல்லாமே நான் சீக்கிரம் மூவ் ஆன் ஆனதுக்கான ஒரே ரீசன் நான் வந்து என்ன நம்பினேன், அது மட்டுமே தான். ஸோ நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றது 24 இயர்ஸ் சூப்பரா நீ இவ்வளோ கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ணி கரெக்டா வந்துட்ட அப்படிங்கிறது தான் நான் ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ஓகே சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஷோர். கேக்குதா? ஓ நம்ம வந்து ஒன் செகண்ட் ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் எப்படித்தான் நோட்டு வாங்குறீங்களோ தெரியல. இவ்வளோ ரேட் இருக்கு. நான் படிக்கும் போது 20 ரூபாங்க இது ஒரு நோட்டு. இப்ப 70 ரூபாய் 110 ரூபா 60 ரூபாய். நம்ம வந்து எத்தனை பேஜ் 120 பேஜ் வாங்கியிருப்போம். சரி, வாங்க. அதுக்குள்ள இங்கே போயிட்டோம்ல. நான் கொஸ்டினை மாத்திட்டேன். சீக்கிரம் கேளு, டைம் சும்மா போயிட்டு போகுது. இருடா நீ என்னடா பண்ணிடுறாங்க. ஓகே, நம்ம கண்டென்ட்டா போடும்போதே உங்களுக்கு வேற வேலை இல்லையான்னு கேட்பாங்க. இப்படி வேலை பழப்பம் பாருங்க. அப்படிதானே guys. ஓகே கவி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நம்ம ஒண்ணா இருக்கும்போது ஓகேவா, ஏதாச்சும் ஒரு விஷயத்த பத்தி சந்தோஷப்பட்டிருப்போம். அப்படி சந்தோஷப்பட்ட விஷயம் என்ன விஷயம்? நான் நிறைய சந்தோஷப்பட்டிருக்கேன் உலகம் ஒண்ணா இருக்கும்போது. அந்த மாதிரி நீங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் போது சந்தோஷப்பட்ட விஷயம் என்ன விஷயம்? நான் எப்ப கஷ்டமா இருந்தாலும் நீ வந்து சரியாயிடுவேன்னு சொல்லுவேன்ல. சரியாயிடும், இதுதான் இப்படி ஃபீல் பண்ற, எல்லாமே சரியாகும் ஒரு நாள், பாத்துக்கலாம் கவி, இப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படின்னா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சில எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுப்பேன். இதானே நம்மளால முடியுது, நம்ம பண்ண வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவங்க ஒண்ணுமே கொடுக்க முடியாது. இருந்தாலும் அந்த ஹோப் ஒண்ணு கொடுப்பல்ல, அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பேசும்போது இதுக்குன்னே போயிட்டு நம்ம அந்த சின்ன சின்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்கள்ட்ட சொல்லணும்னு எனக்கு தோணும். உண்மையுமே சொல்றேன். ஒரு காதலியா இருக்கட்டும், இப்படி ஒரு பார்ட்னர்லயா இருக்கட்டும், அந்த ஒரு கப்புள்ஸாவே இருக்காங்க, லிவிங்ல இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, எப்படி இருந்தாலுமே சரி, அந்த 2 பேருக்குள்ள ஒரு இத சொன்னா அவங்க சொல்யூஷன் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நான் இப்போ ஒரு தப்பே செய்யறேன், உனக்கு அது பிடிக்கல, பட் ஆனா அந்த தப்பை நான் செஞ்சுட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்றேன், அதுல இருந்து நீ எனக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன்னா அந்த உறவுல யாருக்குமே வந்து அந்த மறைச்சு வாழ்ற ஒரு இது இருக்காது கைத்திரி. சொல்றது புரியுதா கைத்திரி? இப்ப எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வெளியில நடக்குது, நான் ஒரு பொண்ணையே ஏதோ பாக்குறேன், சைட் அடிக்கிறப்பா, எனக்கு பிடிச்சிருச்சு, கடகடன்னு வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் எனக்கு இருக்கும். ஐயோ இல்ல, அவளை மறைச்சு இந்த விஷயத்த நம்ம எப்படி கொண்டு போலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த மாதிரி வந்து எனக்கு ஏதோ பினான்சியலா ஏதோ இடிக்குது, இல்ல ஏதோ நான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, என்னால ஏதோ டியூ கட்ட முடியும்னா அதை வந்து இல்ல கைத்திரி, நீ கொடுத்த காசு நான் இப்ப இப்படி பண்ணிட்டேன், இல்ல அது ஏதோ பண்ணிட்டேன், நீ எனக்காக இன்னொரு வாட்டி ரெடி பண்ண அப்படின்ற மாதிரி தான் நான் உங்ககிட்ட கேட்கணும். ஐயோ நம்ம மறைச்சிட்டோம், இதை மறைக்கிறது நம்ம வேலை இருந்து அந்த காசு வாங்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னா
நாளைக்கு வந்து அவங்க நம்ம வீட்டால வந்து இல்ல உங்ககிட்டயே வந்து கூட இந்த மாதிரி காசு கொடுத்தாங்க யாரும் கொடுக்கல அப்படின்னா நீ அந்த இடத்துல ஹர்ட் ஆகும். சோ அத நான் உன்கிட்ட சொல்லிட்டா அந்த கஷ்டத்தை சேர்ந்து கூட சரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அந்த ஒரு மாதிரி இது பண்ண முடியாது. ஐயோ சண்டை போடுவாங்களோ இது சொன்னா இது ஆயிடுமோ அப்படின்னு இருக்கக்கூடாது. இவகிட்ட மட்டும் தான் சொல்ல முடியாது, இவகிட்ட மட்டும் தான் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ ரீசெண்ட் டைம்ல எனக்கு உங்ககிட்ட அந்த விஷயம் வந்து கம்ஃபர்டபுள் ஆகும். ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அத எண்ட்ல நான் சொல்றேன் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னு. சரியா? ஓகே, நீங்க சொல்லுங்க. என்னடா இன்னும் பிள்ளை எதுவுமே கேட்கவே இல்லையே. இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு நான் இல்லாதப்போ நீங்க சந்தோஷப்படுவீங்க. அந்த மாதிரி விஷயம்னா என்ன விஷயம்? கொஸ்டின் கேட்ட நானே தடுமாறுறேன்டா. ஒண்ணுக்கு மைண்ட் மெமரி ஆயிடுச்சு. மறுபடியும் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணு. நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்தது ஏதோ ஒரு ஹாப்பி மூமெண்ட் இருக்கும்ல, நான் ஏதோ ஒண்ணு பண்ணது அது நான் இல்லாத போது நீங்க நினைச்சு ஒரு நம்மகிட்ட சிரிச்சுப்பாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் ஃபீல்ஸ் எல்லாமே அந்த செகண்ட் கிடைக்கும். பண்ணுவாங்க அப்படின்னு அந்த மாதிரி எதனா ஒரு விஷயம் தான் இன்னும் கேட்டுருக்கேன். முதல்லாம் ஒண்ணுமே இருக்காது, ஒரு மேட்டரே இருக்காது. சும்மா பத்துன்னு இருப்பேன், எல்லாம் உட்காந்து இருப்பேன், ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பேன், இது எது தூங்கிட்டு கூட இருப்பேன். சும்மா 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 வந்து 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 கிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த விஷயத்த நினைச்சு சிரிச்சிருக்கேன். ஏன்னா அதை நான் இப்போ இன்னைக்கு நேத்தி ஒரு பிளாக் போட்டிருப்பேன், நீங்க பாத்திருப்பீங்க. கவி ஃப்ரெண்ட பார்க்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுல்ல. அப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் சும்மாதான் இருந்தேன். அப்ப தனியா வேலை பார்க்கும் போதெல்லாம் நினைப்பாவே இருந்துச்சு, இங்கேயோ உட்காந்துட்டு நம்மள வந்து கவுண்டர் அடிப்பாங்க. அந்த கவுண்டர் அடிக்கிறப்பெல்லாம் ஆள் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். சோ அத வந்து அந்த டைம்ல நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட்டேன். ஓகேவா? எனக்கு தூங்கும் போது நீ எனக்கு உன்னை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். சொல்லிருக்கீங்க. தூக்கும் போது இவ மேல எவ்வளவு கோவமா இருந்தாலும் நான் இவ ஃபேஸ் பார்த்தேன்னா அது எனக்கு கொஞ்சம் சரியாயிடுற மாதிரி இருக்கும். இவ மேல எவ்வளவு தப்பு இருந்தாலும் அந்த மாதிரி அழுதுட்டு ஒரு மாதிரி உட்காருவா, அழுதுட்டு ஒரு மாதிரி படுப்பா. அந்த மாதிரி டைம்ல பார்த்தோன்னா என்னடா இது மொத்தம் வெட்டினாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க தோணும். அந்த பிரச்சனை யாரால வருது, அவன் போய் வெட்டிட்டு வந்தாலும் பரவாயில்ல, ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, ஏன்னா லைஃப் நான் எல்லாமே வாழ்ந்து முடிச்சிட்டேன். நான் இவகிட்டே சொல்லுவேன், நாளைக்கே நான் தூக்கத்திலே செத்து போயிட்டா கூட நான் சந்தோஷமா இருப்பேன் காயத்ரி. ஏன்னா எனக்கு நான் நினைச்ச லைஃப்ப நான் வாழ்ந்துட்டேன், எனக்கு பிடிச்ச லைஃப் நான் வாழ்ந்துட்டேன், சந்தோஷமா இருக்கேன் காயத்ரி. எனக்கு நீ என்ன பண்ற, நான் செத்தனா நீ தான் என்ன எல்லாமே பண்ணணும். அப்புறமேட்டுக்கா வந்து நான் என்ன சொல்வேன்னா, எனக்கு வந்து போட்டோலாம் வச்சு எனக்கு பிடிச்சது இது வந்து வாட்ச் தான். எனக்கு இவ ரீசெண்டாக வாங்கி தந்தா. இந்த மாதிரி ஸ்டைல் வாட்ச் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், ரேரா தான் யூஸ் பண்ணுவேன். பட் ஆனா எனக்கு இவ வாங்கி கொடுத்தது வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த மாதிரி ஒரு 4-5 வாட்ச் நல்ல வாட்சே வச்சிருக்கேன் நான், பிராண்டட் வாட்ச். ஆனா அது எதுவுமே இது பண்ணாத அப்படியே தூங்குது. இனிமேல் நம்ம வந்து அது ஒரு நாள் கட்டணும் அப்படி சொல்லிட்டு எனக்கு தோணுது. இந்த ஆய்வு வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இப்பெல்லாம் வந்து நான் எங்கன்னா வெளியில போயிட்டு வந்தேன்னா கூடயும் ஏதோ ட்ரெஸ் ஏதோ ஒரு ஜென்ஸ் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஷர்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா கூட அது இந்த லேடிஸோட வீக்னஸ் சொல்லிக்கலாம். ட்ரெஸ் புடவை அதுக்கெல்லாம் அடிக்ட் ஆயிடுவாங்களா அதுக்கு அந்த மாதிரி. அப்போ வந்து எனக்கு இந்த ஷர்ட் நல்லா இருக்குடா, அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல, அவன் வந்து சாரி நல்லா இருக்கு அந்த மாதிரி பேசுறத விட அந்த ஷர்ட் நல்லா இருக்குல்ல, அந்த டிஷர்ட் நல்லா இருக்குல்ல, அந்த பேண்ட் நல்லா இருக்குல்ல, இது உங்களுக்கு எடுக்கலாமா. ரீசெண்ட் டைம்ல காசே இல்ல, அப்ப எதுக்காக வச்சிருந்தோம், டியூக்காக வச்சிருந்தோம். அந்த காசுல போயிட்டு எனக்கு சில ட்ரெஸ் ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பேன், ஷர்ட் அது ஒண்ணு. அதுக்கப்புறம் காஸ்ட்லியா இருக்கிற நான் எப்பவுமே இதுதான் யூஸ் பண்ணுவேன், ஷார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை வந்து வாங்கி கொடுத்தாங்க, காஸ்ட்லியா நல்ல ஷார்ட்ஸை பார்த்து வாங்கி டபுள் சைடு அது மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. அதை நான் ஸ்போர்ட்ஸுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஜிம்மு போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஷார்ட்ஸ். அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருந்தாங்க, அது பிடிச்சிருந்துச்சு. கவிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த வந்து அதை நான் ஒரு விஷயம் வாங்கி, இப்ப கவிக்கு வந்து ஒரு நல்ல பிராண்ட் உள்ள ஒரு பேண்ட் பிடிக்கும். ஸோ அதை ஆசையா எடுத்தோம். ஆனா சைஸ் பத்தாம போயிடுச்சு. நான் அப்பதான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணேன். என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப இந்த மாதிரி ஒரு பாடி அந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டா இருக்காங்கல்ல. சோ அதை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த எடுத்துட்டு வந்து நம்ம வாங்கி கொடுத்து, இதை ஆசையா வாங்கணுமே, இதை நம்மளால போட முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது, இதை போடணுங்கிறதுக்காகவே உடம்ப குறைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். சோ அதே மாதிரியேதான் வெயிட் லாஸ் நல்லா சூப்பரா வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பா அந்த வாங்கி கொடுத்த அந்த புது ட்ரெஸ்ஸுமே அவங்க போட்டுருவாங்க. சாமி ஆமா, அது நான் போட்டே ஆகணும். எப்போ
ஆயிடுச்சுலப்பா 2 மாசம் கிட்ட ஆயிருக்கும்லப்பா அந்த ட்ரெஸ் வாங்கி 2 மாசம் கிட்ட ஆகுது இப்ப வரைக்கும் பீரோல அப்படியே பத்திரமா இருக்கு. கண்டிப்பா அந்த ட்ரெஸ் அவங்க போடுறதுக்கு அவங்க வந்து எடுத்தே ஆகணும். ரிட்டர்ன் கூட பண்ணி நாங்க இவங்க சைஸ்க்கு வாங்கிருக்கலாம். ஆனா வாங்க நாங்க கூடாது அப்படின்னு இல்ல அவங்களே தான் காயத்ரி, நீ சொன்னாங்க. ஆசையா வாங்கி கொடுத்தது. நான் கண்டிப்பா இதுக்காக நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணி அந்த ட்ரெஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நம்ம அந்த ட்ரெஸ்ஸோட கதையை பார்ப்போம். sure. டக்குன்னு சொல்றேன், எவ்வளவு நேரம் வரேன், எவ்வளவு நேரம் முடியல, இப்படி நானே யோசிச்சு வேணாம் பாருங்க, அடுத்த கொஸ்டின் நீ கண்டுபிடிச்சிருவ. எத்தனை கொஸ்டினா தான் நான் தான் பதில் சொல்ல போறேன். கஷ்டப்பட்டு நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பாக்காதடா இதுவா நான் வந்து கொச கொசம் எழுதிருக்கேன். அதனால எனக்கு எதனால எதாவது எங்க ஒரு நாளுக்கு முன்னாடி சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தேன். நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேன், கணக்கு பார்த்துட்டு இருந்தேன். சாப்பாடு ஊட்டி விட்டா அதுல எனக்கு கருவாட்டு குழம்பு வச்சிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ வந்து நான் என்ன ஆச்சுன்னா, அந்த லாஸ்ட் குழம்பு எடுத்துட்டு வந்துருக்காப்புல அந்த கருவாடோட முள்ளு அதெல்லாம் இருக்கு. ஆல்ரெடி நான் அதுக்கெல்லாம் பயந்துட்டு தான், நான் அந்த குழம்புலாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. ஆனா இவ்வளவு பிடிக்கும்னால சரி நான் சாப்பிடுறேன்னு சொல்லினேன். ஊட்டி விடுனா என்ன பண்ணிட்டா, அந்த அந்த முள் அந்த டிப் அந்த பேர் என்ன சொல்லுவாங்க, வேஸ்டேஜ் எல்லாம் இருக்கும்ல லாஸ்ட்ல குழம்புல சேர்த்து ஊட்டிட்டு வந்துட்டா இருக்குல்ல. ஊட்டிட்டு பேசிச்சு கையில குடும்பமா கிடைச்சிட்டு அதை அப்படியே ஊட்டிட்டா. கரெக்டா எனக்கு போய் சதையில ஊத்தி முள்ளு அப்படியே டென்ஷனா எனக்கு திடீர்னு உடனே எனக்கு ஒரு மாதிரி இன்னைக்கு நிறையவே ஒரு மூச்சு காமிச்சுட்டே தான் இருக்கு. ரீசன்ட் டைம் சாரி சொன்னல, அது மட்டும் தெரியுது. நீ தான் சாரி சொல்லிட்டா, ஏன்டா அது ஒரு பெரிய விஷயம், அந்த புத்தியே வராது. சோ கேளு, இது மறந்துட்டேன். சனி இந்த சனின்னு வச்சுன்னு என்னால சத்தியமா முடியல. கொஞ்சம் என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உட்கார வச்சுட்டு எனக்கு தான் தெரியும். நான் அவ்வளவு சீக்கிரம் நான் அனுப்ப மாட்டேன். தூக்கமா வருதுப்பா. நான் அனுப்ப மாட்டேன்பா, உட்காருப்பா. ஓகே கேக்குதா? நம்ம 2 பேரும் சேர்ந்து எதனா ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா கத்துக்கணும் அப்படின்னா என்ன விஷயத்த கத்துக்கணும்? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரே விஷயம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னா என்ன விஷயத்த கத்துப்போம்? நம்ம வந்து யாரையுமே ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அதை கத்துக்கணும். பரவாயில்ல கவி, நிறைய விஷயம் உனக்கு எனக்கு வேவ்லென்த் இருக்கு. ஈஸியா வந்து ஏமாந்துற கேஸ் நாங்க 2 பேருமே. அதனால வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதை மட்டும் தான் கத்துக்கணும். வந்து இழந்தவனுக்கு தான்டா வழி தெரியும் அப்படின்ற மாதிரி வாங்கினவங்களுக்கு தான்டா தெரியும் அப்படின்னு இருக்கோம் நாங்க 2 பேருமே அந்த விஷயத்துல. சோ ஓகே, இது வரைக்கும் போனது போட்டோம். ஆனா நாங்க 2 பேரும் சேர்ந்து கத்துக்கிற விஷயம் என்னன்னா, அது பாத்தீங்கன்னா அதான் இப்ப நான் சொன்னது. Sometimes fake people this society, so no trust anyone because சொல்லு expectations of this. ஏன் சொல்லிருக்கான் நானா எழுதுனது. ஆமா, என் லைஃப்ல நான் இந்த நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ற ஒரே விஷயம் அது. நீ ஃபாலோ பண்ற? ஆமா, என்கிட்ட மட்டும் அது நான் சத்தியமா சொல்றேங்க, என் லைஃப்ல யாருக்கிட்டயுமே எந்த விஷயத்தையும் எதிர்பார்ப்பு கூட இருந்ததே கிடையாது. கவி மேல சத்தியமா சொல்றேன், நான் இருந்ததே கிடையாது. யார்கிட்டயும் எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நானு இந்த பிள்ளைகிட்ட ஒரு சில விஷயத்தெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். நானே திட்டுவேன், கத்துவேன் நடந்து, நீ அப்படி கிடையாது கைத்திரி, நீ ஏன் கைத்திரி போய் தேவையில்லாம உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன், எதுக்கு நீ எதிர்பார்த்து கிடைச்சா பரவாயில்ல, கிடைக்காதெல்லாம் உனக்குதான் அப்படின்னு நினைச்சாப்பா கூட அப்படி எத்தனை வாட்டி நினைச்சாலும் செருப்பா அடிச்ச மாதிரி மறுபடியும் போய் நான் கவிக்கிட்ட அதே விஷயத்த எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அது உங்கள்கிட்ட மட்டும் தான் எதிர்பார்க்கிறேன். அதான் ஏன் சொல்லுவே தெரியுமா, ஒருவேளை என்கிட்ட உண்மையா இருக்கீங்களா? எஸ், நான் ட்ரூலியா இருக்கேன். அதையும் தாண்டி நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். அதனால மட்டுமே என்னையும் மறந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தெல்லாம் என்னால கேட்க முடியுது. ஒரு இடத்துல நம்மளுக்கு ஹோப் இருந்தா மட்டும்தான் கேட்க தோணும். கேக்கட்டா கவி? நம்ம ஃபியூச்சர்ல இருந்து ஓகேவா, நம்ம ஃபியூச்சர்ல 2 பேர் சேர்ந்து எதனா ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படின்னா என்ன விஷயம் சாதிக்கணும்? ஒரு விஷயம் சாதிக்கணும்னா நம்மள மாதிரி இருக்கிறவங்களாலையும் வாழ முடியும், ஒரு பிளேஸ் கிடைக்கும், இவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அப்படின்றத நான் இது பண்ண நினைக்கிறேன், ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நீங்க வந்து இந்த ஜெண்டரை வந்து இப்ப இருக்கிற பீப்புள்ஸ் கிட்ட இருந்து ஈஸியா போய் கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வரீங்களா? நான் வந்து ஃபியூச்சர்ல நம்ம 2 சேர்ந்து எதனா ஒரு விஷயம் சாதிக்கணும் அப்படின்னா
ஜிகே மெமரிஸ். இந்த ஜிகே மெமரிஸ் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வந்து இப்ப தெரியுற மக்களையுமே தாண்டி நிறைய பேருக்கு அந்த விஷயம் போய் சேரணும். நாங்களுமே இந்த மாதிரி ஒரு சேனல்ல இருந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சீக்கிரம் கொண்டு போய் உங்கள்ட்ட எல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கறது என்னோட பெரிய ஆசை, எங்களோட பெரிய ஆசை. கண்டிப்பா ஃபியூச்சர்ல நாங்க ஒரு விஷயம் சாதிக்கிறோம் அப்படின்னா அது எங்களோட யூடியூப் சேனலா மட்டும்தான் இருக்கும். ஓகே, சூப்பர் சூப்பர். ஆல் தி பெஸ்ட் காயத்ரி. தேங்க்யூ சோ மச். ஓகே, நம்ம வந்து இப்ப 9th கொஸ்டின் வந்துட்டோம். கடைசி இன்னும் ஒரே கொஸ்டின் தான் இருக்கு. பாவம் பிள்ளை. ஏய், தேங்க்யூ. ஸ்வீட் எடு கொண்டாடு. தேங்க்யூ. விடுவியா? கொண்டுடுவேன், மூக்கத்துருவேன். சரி, ஓகே, நம்ம வந்து 9th கொஸ்டின் போயிடலாமா? கவி, இந்த கொஸ்டினை நான் ரொம்ப சீக்கிரம் முடிச்சு கேளு கவி. இந்த கொஸ்டினை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதினேன். ஓகேவா? அந்த கொஸ்டின் நான் வந்து எழுதும் போது ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதினேன். சொல்லி தொலைமு தேவி, சாவு அடிக்கிறாங்க இவ வேற. கேக்கட்டா? கேள்வி இது பாத்துக்கிறேன். லாஸ்டா நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீ அதுக்கு பதில் சொன்னா கொன்றுவேன். சரி கவி, நான் இப்ப கேக்குறேன். என்னை விட்டு போயிடணும்னு எப்பயாவது நினைச்சிருக்கியா? ஐயோ, சும்மா சொன்னேன். எதுன்னு சொல்றாங்க மனசு. ஏன்டி அதை அப்படி போட்டு வச்சிருக்க? சார்ஜ் ஆன் பண்ணி சரி, அப்படியே போய் ஆஃப் பண்ணிட்டு வா, இப்ப கத்திட்டே தான் இருக்கும். சீக்கிரம் சொல்லு. ஏன்டி ஆன் பண்ணே விடுவியா? பைத்தியம் மாதிரி பண்றடி நீ வர வர. ஓடி. கேக்கட்டா கவி? சீக்கிரமா கேட்டுருவேன். எப்படி கேட்பனே தெரியாது. சரி சரி, இது என்னோட முக்கியமான கொஸ்டின். இது ரொம்ப ஹார்ட்ல இருந்து எழுதின கொஸ்டின். கேக்கட்டா? கேட்டு போலாம். என்னை விட்டு போகணும்னு நினைச்சினா எந்த விஷயத்துக்காக நீ என்னை விட்டு போவ? அதாவது என்னை விட்டு நீ பிரிச்சிடணும், பிரேக்கப் அப்படின்னு ஒரு விஷயம் வருதுன்னா எந்த விஷயத்துக்காக என்ன நீ பிரேக்கப் பண்ணுவ? புரிஞ்சுக்காம கத்துறல, அந்த ஒரு விஷயத்துக்கு பிரேக்கப் கண்டிப்பா இருக்கும். நீ அது இல்லாம பட்டனா நம்ம 2 பேரும் ஒண்ணாதான் இருக்கும். அந்த ஒரு ரீசன் மட்டும் தான் எனக்கு பெரிய டென்ஷன் ஆகும். உனக்கு தெரியும், நான் அந்த முடிவுமே எடுத்திருக்கேன், பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு. இதனாலே எனக்கு அது ஏன் தெரியுமா கைஸ், நானுமே ஒரு காலத்துல அப்படி இருந்தாருன்னா, பட் ஆனா அது நம்ம ஹெல்த்தும் பாதிக்கும், நம்மளோட ஆயுசையே அது கம்மி பண்ணும். இன்னொன்னு தாண்டி நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மீடியா இல்லாதப்ப நீ அவன் என்ன சண்டை போட்டாலும் நான் எங்க இருந்தாலும் அது எங்க இருந்தாலும் எதுவும் தெரியப்படுது. இப்ப நம்ம வெளியில போனாலே யாருன்னா ஒருத்தவங்களாச்சும் போட்டோ எடுக்கிறாங்க, யாருன்னா ஒருத்தவங்களாச்சும் வந்து பேசிட்டு போறாங்க, எனக்கு உங்களுக்கு தெரியும். ஒரு வாட்டி வெளியில போனாலே ஒரு நாளுக்கு ஒரு ஆளாச்சும் நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம இங்க கட்டி அசிங்கமா பேசுறதோ இல்ல இல்லாத ஒரு விஷயத்துக்கு சண்டை போடுறதோ நம்மளதான் கேவலமா பார்ப்பாங்க. நம்ம வந்து சொந்த வீடும் வச்சிடல. சோ அதனால வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு நான் சொல்றேன். அதுல சண்டை போட்டா மேடம் அப்படியே போய் என்ன ஆணி இருக்கா செவத்துல என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டேன்னா அப்படியே முட்டிப்பாங்க. இருக்கிறதே சின்ன உடம்பு, சின்ன மூஞ்சி, 42 கிலோ தான் இருக்கா. அதனால நான் எதுவும் சொல்ல விரும்புறேன். ஏன்னா எனக்கு தலைவலி ஓவரா வந்துடும் நான் அதுக்கு பேசணும். அந்த ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு எனக்கு பிரேக்கப் அது என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பா நடக்கும். நீ இந்த கட்டிட்டே இருக்கிறதுனால வாயில வசனம் வச்சுட்டே. அப்போ உனக்கு இப்ப என்ன சொல்லணும்னு தோணல. சரி விடு, அது என்னக்கா தோணும். மேக்கப் பண்ணிடுவேன்னு சொன்னதுக்கு நான் வாயில வசம் வச்சு தேய்க்க சொன்னேன். ஓகேவா? இல்லம்மா, நான் இப்பயுமே சொல்லிட்டு இருக்கேன் கவி, நான் கொஞ்சம் கோவமா இருந்தா நீ புரிஞ்சுக்கோ, நீ கோவமா தான் புரிஞ்சுக்கிறேன். அதையும் தாண்டி நீ கத்தக்கூடாதுங்கிறையா நான் கத்தாம இருக்கேன். அதையும் தாண்டி அதான் சொல்றேன். கத்தா நீ சைலண்டா எவ்வளவு கேக்குறியா? நீ என்ன பண்ற? இதுக்கப்புறம் பாருங்க, என்ன கோவமா இருந்தாலும் மூச்சு பிடிக்க கத்தாம பொறுமையா சண்டை போடுறேன். உங்க ஹெல்த்துக்கு வந்துடும். நான் வந்துட்டு பொறுமையா சண்டை போடுறேன். பொறுமையா சண்டை போடும் போது இதுக்கு நீ பொறுமையா பதில் சொல்லு. உட்காந்து பேசிட்டு போலாமே. சரி, இதுக்கப்புறம் இப்ப இதே மாதிரியே உட்கார வச்சு உன்கிட்ட சண்டை போடுறேன். சரியா? கண்டிப்பா. நான் உன்னை பிரேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயம் வந்து கவி இப்படி கிடையாது. ஆனா ரீசன்ட் டேஸா கவி வந்து பாஸ்ட் லைஃப் வச்சு கவி பேசினாங்க. அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. சோ நான் பிரேக்கப் பண்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. இவனோட ஸ்கூல் லைஃப், ஸ்கூல் பாஸ்ட் மீன்ஸ் நீங்க எங்கேயோ போயிடாதீங்க. இந்த 24 இயர்ஸ்ல நடந்த சில கசப்பான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல. சோ அதெல்லாம் வச்சு கவி என்கிட்ட சில டைம்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. அது குத்தி காட்ட மாட்டாங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க.
அது ஒரு மாதிரி ஓவர்லோட் ஆகும்போது எனக்கு ட்ரிகர் ஆயிடும். சோ நான் சத்தம் போட்டுருவேன். அந்த மாதிரி விஷயம் கவி பண்றாங்க. சோ அது எனக்கு பிடிக்கல. தெரிஞ்சுக்கிறதுன்றது வேற, குத்தி காட்டுறது வேற. நான் இப்ப குத்தி காட்டுறீங்கன்னு சொல்லல. இல்ல இல்ல, Notice the point. நானும் சொல்றேன் லூசு. Question எனக்கு தான் யாரு கேக்குறாங்க. நினைச்சாலும் நான் அதை பத்தி கவலைப்பட போகிறது, அது வேற விஷயம். Question தான் கேக்குறாங்கன்னு சொன்னேன். சோ இது எனக்கு பர்சனலா கவி நான் பிரேக்கப் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் நினைக்கிறேன் அப்படின்னா இந்த விஷயத்துக்காக. ஓகேவா? ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டோம். 10வது கொஸ்டின். 10 கொஸ்டின் வச்சிருக்க. ஆமா. பொம்பளையா நினைச்சேன். ஐயோ கவி, ரிப்பீட்டடா நீ அறுத்த அருவையே திரும்ப அறுப்பியோன்னு எனக்கு பயமா இருக்கு கவி. ஏன்னா அப்படிப்பட்ட கொஸ்டின் வருது கவி. நீ தானே எடுத்த, உனக்கே அருவல் மாதிரி வருதா? இல்ல கவி, நீ அதே ரிப்பீட்டடா பண்ணுவியோ அப்படின்னு நினைச்சு. சொல்லு 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 போலாம். சரி கேக்கட்டா? நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் மாத்திக்கணும் அப்படின்னா என்ன விஷயம் மாத்திக்கணும்? எனக்கு நீங்க ட்ரெடிஷனல் ட்ரெஸ் பண்றது பிடிக்கும். சீரியஸா, காயும் ட்ரெடிஷனல்ல அழகா இருப்பாங்க. காய் எனக்கு எப்படி இருக்கிறது பிடிக்கும்னா, ட்ரெடிஷனலா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். சுடிஸ் வியர் பண்றது, சாரி வியர் பண்றது, நைட்டி வியர் பண்றது, அந்த மாதிரி ட்ரெடிஷனல் வந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ட்ரெடிஷனலா இருக்கும்போது அவங்க நிறைய விஷயத்த கத்தி கூட பேச மாட்டாங்க. அந்த மாதிரி ஓ, அப்ப ட்ரெஸ் கோட வச்சு நான் கோவப்படுறேன்னு சொல்லாம சொல்றீங்க. சரி ஓகே. எனக்கு பர்சனலா எனக்கு ட்ரெடிஷனலா நீ எப்படி என்கிட்ட சில விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ற, நீ இப்படி இருந்தா நான் அது மாறிட்டேன்னு இருக்கேன். எல்லாம் போனா இப்ப டிஷர்ட் யூஸ் பண்றது, ஷர்ட்ஸ் கொடுக்குறேன். உனக்கு எப்படி இருக்கு பிடிக்கும், நீ என்ன வாங்கி தர, அதுதான் அதிகமா. சரி ஓகே, நான் மாத்திக்கணும்னு நினைச்ச விஷயத்த நீங்க சொல்லிட்டீங்க. நான் அதுக்கான முயற்சியை 80% எடுக்கிறேன். ஓகேவா? எனக்கு தெரியும். அப்புறம் சூக்கி போட்டு அடிப்பேன். நான் எப்படி பண்ணுவேன், இடத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போடு சாமி. என்னடா மாத்திக்கிறேன்டா. ஐயா மாட்டாங்களா? எனக்கு நீ என்கிட்ட மாத்திக்கிற விஷயத்த நான் சொல்றேன். மாத்திப்பியா? என் மேல சத்தியம் பண்ணு. லைஃபே உங்கதான் வாங்குறது. லூஸ் மாதிரி பேச முடியாது. சொல்லு. நீ எனக்காக மாத்திக்கிற ஒரே விஷயம் அசிங்கமா பேசு. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணப்பா. சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா நானே வந்து நிறைய டைம் ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன். நான் ஏன் இப்பெல்லாம் இப்படி பேசுறேன்னு கேட்கல. ரொம்ப ட்ரிகர் ஆயிருந்தேன். அது ஏன்னா உன்னை பத்தி பேசும்போது தான் எனக்கு அது வாழ்க்கை வந்து வந்து அது வெளிப்பாடே அப்படியே ஆயிடுச்சு. இல்ல சாமி, ஒரு நேரம் நோட்டீஸே பண்ணல சாமி. நானே பாய் நேம் நம்ம டேட் போட்டு டேட். நாங்க யார் நேமும் டாட்டூ. நாங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு பிடிச்சதே என்னன்னா, நாங்க ரெண்டு பேரும் பேரும் டாட்டூவே போடுவோம். பேரு தான் டாட்டா போட மாட்டோம். ஆனா கூடிய சீக்கிரம் நான் ஒண்ணு போட்டுருவேன். எதுவும் நீ போடுவோம். ஏய், உன் மூக்கு அத்தோம் நானோட வாயை மூடு. இப்பதான் சொன்னேன் சார், கத்தி பேசுறேன், எனக்கு டென்ஷன் ஆகுது. ஓகே கைஸ், வேற என்ன இருக்கா? ஓகே, இந்த 10 கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன். 10 கொஸ்டின் நான் கேட்டுட்டேன். நிறைய ரெஸ்பான்ஸ்மே எனக்கு வந்துச்சு. ஒரு விஷயம் தெரியாத விஷயத்த கூட நான் கவிதைகிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதைதான் அவங்களும் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்புறேன். சூப்பரா பேசவே இல்ல. நான் தான் உங்களுக்கு அட பாவி, நீ சொன்ன கொஸ்டின்ஸ் நான் உங்ககிட்ட கேட்ட எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நானுமே ரெஸ்பான்ஸ் பண்ணனேன். சேம் டு யூ. அதானே? சேம் டு யூலாம் நிறைய நீ இந்த வீடியோ ரீவைண்ட் பண்ணி பாரு. சரி பார்க்கலாம். சரி ஓகே, நான் உங்ககிட்ட ஃபைனலா ஒரு क्वेश्चन கேக்குறேன். சரியா? டேய், என்னடா புது நான் தான் 10 கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சா 10 கொஸ்டின் கேட்டுட்டேன். உனக்கு மட்டும் நான் இதுவே வந்து தக்காளிச்சிருக்கியா? கேட்கறேன், பதில் மட்டும் சொல்லு. உனக்கு இந்த உலகத்திலே யார் ரொம்ப பிடிக்கும்? யாரு இல்ல இருக்க மாட்டாங்க. கவி, இது எனக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். கவி, ஏன் கவி இப்படி பண்ற? நீ லூசு, நீ என்ன இருக்கோ சொல்லுடி. உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. போய் சொல்லணுமா உண்மையை சொல்லணுமா? எப்பயுமே உண்மையை தான் சொல்லணும். இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிச்ச ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் எனக்கு என் அக்காவை தான் ரொம்ப பிடிக்கும். யாரு இல்லைன்னா இருக்க மாட்டேன். கவி இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். உண்மைதான்டா. உலகத்துல எனக்கு பிடிச்ச ஆள் யாரு அப்படின்னா என் அக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். யாரு இல்லைன்னா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற கொஸ்டின் நெக்ஸ்ட். நீ இல்லைன்னா நான் இருக்க முடியும்.
யாரும் இல்லைனாலும் பழம் பேசுறது. ஓகே காய்ஸ், அப்புறம் இன்னொரு கொஸ்டின். நான் உன்னை விட்டு போயிட்டா ஃபர்ஸ்ட் நீ யோசிக்கிற விஷயம் என்ன? நீ என்ன விட்டு போயிட்ட? இப்போ எனக்கு ஏதோ ஒரு மனஸ்தாபமா அவங்க விட்டு போயிடுன்னு வச்சுக்கேன், அப்ப வந்து ஃபர்ஸ்ட் நீ என்ன நினைப்ப? ஃபர்ஸ்ட் உன் மைண்ட்ல என்ன இருக்கும்? நான் ஃபர்ஸ்ட் உன்னை என்னை விட்டு நீ போகவே கூடாது அப்படிங்கிற ஸ்டெப் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பேன். நீ கேக்குறீல்ல நான் உன்னை விட்டு போயிட்டா அப்படிங்கிறீல்ல, அந்த போயிட்டாங்கிற அந்த ஒரு கொஸ்டினே மார்க்கே கிடையாது அங்க. நான் உன்னை என்னை விட்டு போக முடியாத அளவுக்கு நான் உன்னை எவ்வளவு சேவ் பண்ணி வச்சுக்கணும் அவ்வளவு சேவ் பண்ணி நான் முன்னாடியே வச்சுப்பேன். சோ நீ என்னை விட்டு போறதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனுமே வராது. இல்ல மேபி இருந்தா மேபிங்கிற ஒரு சான்ஸே இல்ல, வராது. எல்லாமே அப்ப சண்டை வந்து நான் வந்து நீ கிளம்பணும்னு சொல்லி அன்னைக்கு ஒரு சண்டே ஆகி நான் கூட பிளாக் போட்டேன், சாரி சொல்லி. ஆமா சாமி, அதுக்கு அவ்வளவு பெரிய சண்டை நடக்குது, நீங்க என்ன விட்டு போகிறீங்க, அப்பயுமே நான் உன்னை விட்டு போக முடியாது, நான் உங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் பிடிவாதப்பட்டு தானே மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தேன். நீ என்ன வரவே கூடாதுன்னு தானே சொன்னேன். அன்னைக்கு நான் வரவே கூடாது சொல்லிட்டேன், அவங்க வீட்டுக்கே வரக்கூடாது, அப்படியே போக சொல்லுங்களேன், எங்க போகணுமோ அவங்க அப்படின்ற மாதிரிலாம் கான்வர்சேஷன் போச்சு. ஆனா நான் கூட போய் அந்த வீட்டாண்ட விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஏதோ கான்வர்சேஷன் வச்சேன். அதான் சொன்னல, லாரி எல்லாம் ஓடி போய் விழ பார்த்து லூசு. பைபாஸ்ல நின்றுருக்கோம், அவன் கார் மோசமா அடிச்சுன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கான். ரொம்ப ஒரு ஹைவே அது. சரி விடுங்க. ஓகே, கொஸ்டின் ஆன்சர் சொல்லி முடிச்சாச்சு. நிறைய விஷயம் நான் கவிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன், கவி என்கிட்ட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ சூப்பரா போச்சு இன்னைக்கு இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஓகே गाइस, மறக்காம நம்ம சேனல் வந்து ஜிகே மெமரிஸ், யூடியூப் சேனல் நேம் ஜிகே மெமரிஸ் தான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வரும், நீங்க டக்குன்னு போயிட்டு பார்க்கலாம். நாங்க பண்ற சின்ன சின்ன சேட்டையும் சின்ன சின்ன சண்டையும் உங்களுக்கு எப்பயாப்பட்டதுன்னு தெரிய வரும். என்னடா இவங்க ரெண்டு பேரும் பொண்ணு சேர்ந்து என்னதான் பண்றாங்க அப்படின்னு கேக்குறவங்க நிறைய விஷயம் இருக்கும் எங்க பிளாக்ல. ஒரு விஷயமாச்சும் நாங்க வந்து ஆட் பண்ணாம இருக்க மாட்டோம். ஸோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் வந்து பாக்குறீங்க, பட் ஆனால் ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜிகே மெமரின்னு போட்டீங்கன்னா ஸோ எங்க இன்ஸ்டா ஐடி வரும். இது வந்து காய் மெமரிஸ் போட்டீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டா ஐடி வந்துடும். ஸோ மறக்காம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங், ராக் சப்போர்ட்டிங். ஸோ வந்து ஹாப்பியா இருங்க, எல்லாரும் சேஃபா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चन ஆன்சர் உங்களுக்கு பிடிச்சதா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே गाइस, அதுவும் நான் முக்கியமா நிறைய என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கீங்க, உங்க கமெண்ட்டுக்கு தான் நான் எப்பவுமே வெயிட் பண்ணுவேன் எல்லா பிளாக்ஸ்லயும். ஸோ மறக்காம உங்களோட கமெண்ட்டுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்றேன். ஓகே, பை.